வணக்கம் தெரிஞ்சுங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன பிளாஸ்ட். பிளாஸ்டா இப்படி ஒரு படமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் படம் பார்க்கும்போது நிறைய கால்ஸ்லாம் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்தது யாருக்குமே தெரியலங்க. பட் ஆனால் எனக்கு அப்படியே தெரிஞ்சிருந்தது. ஏன்னா நிறைய ப்ரமோஷன் பண்ணாங்க. நிறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், நிறைய ரீல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருந்தது. பட் ஏன் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட். இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன், விவேக் பிரசன்னா, அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மெயின் பில்லர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி பசூர் தான். அவர் அதாவது கேஜிஎஃபோட மியூசிக் டைரக்டர். அதை தாண்டியே இருக்கு இன்னொரு மெயின் பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் தாங்க. அதாவது கே ராஜ், சுபாஷ் கே ராஜ் அவர் பேர் நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான். ஸோ ஆக்சுவலாக இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் சீனியரோட சீனியர்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படிதான் வரும். ரொம்ப சூப்பர் சீனியர் போல். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக இந்த படம் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வர சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக இது போர் அடிச்சிடும். பட் இது எங்கேயுமே போர் அடிக்கலை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எடுத்திருக்காங்க. இதில் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை தான். பெருசாக லாஜிக்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் இப்போ ஒரு நம்ம கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஃபுல்லாக எப்படி சண்டை இருக்குமோ அதே மாதிரி தான் சண்டை இருக்குது. பட் எந்த சண்டையுமே உனக்கு தலைவலி உண்டாக்குற மாதிரியான சண்டை இல்லை. எல்லாமே ரசிக்க முடியாதான் இருந்தது. ஏன்னா எல்லாமே கராத்தே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ்லாம் நிறையாவே இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் ஈஸிலி ப்ரெடிக்டபுளான்னு கேட்டிங்கன்னா நிறைய படம் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிக்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணாதுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே வைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி போச்சுனே தெரியல. 1 hour 20 minutes நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். டக்குன்னு போயிடுச்சு ஸ்பீடாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு 1 hour, அதுவும் ஸ்பீடாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஒரு ரஷ் இல்லாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரஷ்ஷாக அப்படியே ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் பார்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஆக்ஷன், அதாவது ஹீரோயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் ஆகட்டும், அபிராமி ஆகட்டும், 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆக்ஷன் கிங் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா இதில் கதை தான் ஹீரோ. கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அதாவது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருக்குமே, அதாவது ஒரு போலீஸ் கேரக்டர் திலீபன் பண்ணியிருக்காரு, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் தம்பி கேரக்டர், ரவுடியோட தம்பி கேரக்டர் பவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லா கேரக்டருக்குமே ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லா ரோலுமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படம். நீங்கள் ஒரு ஆக்ஷன் லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஆக்ஷன் படம் தான்ப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமாலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் தான் பார்ப்பாரு. சண்டை படம், ஹாலிவுட் படம், அதாவது இந்த ஜாக்கி சான் படம், அந்த மாதிரி படம் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இவர் வந்து பிரதீப்போட அசிஸ்டண்ட்டு, அது ஈக்குவலாக பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏஜிஎஸ் வந்து எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி நிறையா டேலண்ட்ஸை கண்டிப்பாக பிடிச்ச ஒரு நல்ல நல்ல ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் சுபாஷ் கேராஜ் ப்ரோ, உங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்ன சூப்பராக எடுத்திருக்கீங்க படம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒட்டியிருக்கு. அந்த மியூசிக் தான் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்குன்னே சொல்லணும். த்ரூ த ஃபிலிம் அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்வான்டாக எந்த சாங்ஸுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு சாங் தான், அதுவும் வந்து டூ த சீனில் வரும் மாண்டேஜாக. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் தெரியாது நமக்கு. ஸோ பிளாஸ்ட் தேட்டரில் பிளாஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிறத நான் பார்த்துட்ருக்கேன். புக் மை ஷோலையும் நேற்று நிறைய டிக்கெட்ஸ் புக்காக இருந்தது. நான் போன ஈவினிங் ஷோலையும் நிறைய டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருந்தது. ஸோ பிளாஸ்ட் ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.